தேவனுடைய பெரிய கிருபையினாலே நாம் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் தானியேல் புத்தகத்திலிருந்து படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம், அன்சீலிங் த புக் ஆஃப் டேனியல் என்ற தொடரில் 12ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். சரிங்களா? தானியேல் 12ஆம் அதிகாரம். இந்த பாடத்திற்கு நம்ம என்ன தலைப்பு வச்சுருக்கிறோம் அப்படின்னா, முடிவு காலத்தின் ஞானவான்கள், த வாய்ஸ் ஆஃப் தி எண்ட் டைம், வாய்ஸ் ஆஃப் தி எண்ட் டைம், முடிவு காலத்தின் ஞானவான்கள். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 3 மற்றும் 10. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். 10ஆம் வசனம் சொல்லுது, அதே அதிகாரத்தில், அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் வாழும் மக்களின் கவனத்திற்குரிய 2 முக்கியமான தீர்க்க தரிசன புத்தகங்கள். ஒன்று என்னது? ஒன்று தானியேல், இன்னொன்று வெளிப்படுத்தல். இந்த 2 மாமேன்மையான மறை நூல்களை கருத்தாக ஆராய்ந்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விசேஷமான சில பட்ட பெயர்களை வேதாமத்தில் வைத்திருக்கிறார். என்னன்னு பாருங்களேன். பாக்கியவான்கள் அப்படின்னு படிக்கிறோம், பிளஸட். வெளிப்படுத்தலையும் இருக்குது, நம்ம அதை தானியேலையும் படிக்கலாம். பரிசுத்தவான்கள், செயின்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? தானியேலையும் படிக்கிறோம், வெளிப்படுத்தலையும் படிக்கிறோம். ஞானவான்கள், வாய்ஸ் என்று தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள், ஞானவான்கள் என்றெல்லாம் ஆண்டவர் ஒரு பெயர் வைக்கிறார். நான் எப்படி அப்படி மாற முடியும், நாம் அப்படி மாற என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும். சரிங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஜெபத்தோடு நான் படிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உடைய சத்திய வார்த்தையை, தானியேல் புத்தகத்தை போன வருஷம் தொடங்கினோம். இன்றைக்கு இந்த 12ஆம் அதிகாரத்திற்கு எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை ஆராய்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் படிக்கும் பொழுது, ஆராயும் பொழுது தேவாவியானவர் எங்களோடு இடைப்பட ஒப்படைக்கிறோம். கவனிக்கிற காதுகளை, புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும். கர்த்தாவே, நம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தானியேல் புத்தகத்தில் முடிவுரை எது அப்படின்னா, தானியேல் 12ஆம் அதிகாரம் என்று நாம் சொல்லுவோம். உங்களுக்கு நான் சொன்ன ஒரு சார்ட், ஒரு அட்டவணை ஒன்று தானியேல் புத்தகத்தில் இருக்கிற எத்தனை தரிசனங்கள்? 4 தரிசனங்கள், 4 விஷன்ஸ் இந்த புக் ஆஃப் டேனியல். ஸோ அதுக்கு ஒரு அட்டவணை ஒன்று தயாரித்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதை கொஞ்சம் தாமதமாச்சு. அதை அழகாக டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு சகோதரர் இதை அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்டவணை தமிழில் மட்டும்தான் இருக்குது, இது ஆங்கிலத்தில் இன்னும் போடலை. இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா அந்த 4 தரிசனங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் மற்றும் 8ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் 10 முதல் 12ஆம் அதிகாரம், இந்த 4 தரிசனங்களையும் அழகாக ஒரு படத்துக்குள்ளே, ஒரு அட்டவணைக்குள்ளே அழகாக அடக்கி நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த அட்டவணை தயாராக இருக்கிறது. ஸோ ஃபேமிலிக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. சரிங்களா? குடும்பத்துக்கு ஒன்று நீங்கள் போகும்பொழுது வாங்கி கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு PDF வேணும்னாலும் இதை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த தானியேல் புத்தகத்தில் 4ஆம் தரிசனம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும். அந்த 4ஆம் தரிசனத்திற்கு முடிவுரை 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். மீதி இருக்கிற வசனங்கள் 12ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 13 வசனங்கள் முழு புத்தகத்துக்கான முடிவுரை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், இந்த 12ஆம் அதிகாரத்தில் 4, 9, 13 வசனங்கள் இந்த இடத்துலலாம் படிச்சிங்கன்னா முடிவு காலம் மட்டும், முடிவு காலம் மட்டும், முடிவு வருமட்டும் அப்படின்னு 3 தடவை வாசிக்கிறோம்.
இதில் 3 முக்கியமான கால கணக்குகள் அடங்கி இருக்கின்றன. 1260 நாட்கள், 1290 நாட்கள், 1335 நாட்கள் என்று 3 டைம் ப்ராஃபசிஸ் ஒரே அதிகாரத்தில் இருக்கு, 12ஆம் அதிகாரத்தில். ஆக பிரியமானவர்களே, இந்த 12ஆம் அதிகாரம் முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் எழுதப்பட்ட வருஷம் கிமு 538 BC 538. அதாவது தானியேல் 10ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட அதே காலகட்டம் தான், சரிங்களா? 10, 11, 12 எல்லாம் ஒரே தரிசனம் தான். 84 வயது தானியேலுக்கு அப்பொழுது. 11ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியே 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு அவுட்லைன் நம்ம பார்க்கலாமா? ஒரு உருவரையை பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். இந்த 12ஆம் அதிகாரத்துக்கு இன்னொரு தலைப்பு கொடுக்கலாம். என்ன தலைப்புன்னா, தூசியிலிருந்து நட்சத்திரங்களாக, ஃப்ரம் டஸ்ட் டு ஸ்டார்ஸ் என்று பெயர் கொடுக்கலாம். முதல் வசனம் மிகாவேல் எழும்புதல், மைக்கேல் ஸ்டாண்ட்ஸ் அப். 2, 3ஆம் வசனங்கள் நித்திய ராஜ்யம் நிறுவப்படுதல், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி இட்டர்னல் கிங்டம். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முடிவு காலத்தின் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் தி எண்ட் டைம். 12ஆம் அதிகாரம் 5லிருந்து 12 வரைக்கும் தானியேலும் பரலோக ஜீவிகளும், டேனியல் அண்ட் ஹெவன்லி பீயிங்ஸ். 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 13ஆம் வசனம் தானியேலுக்கான வாக்கு தத்தம், ப்ராமிஸ் டு டேனியல் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரம் ஒரு சின்ன அதிகாரம் தான் என்றாலும் அதில் பரவசமூட்டும் பல பரலோக உண்மைகள் அடங்கி இருக்கின்றன. வெளியேற பெற்ற அப்படிப்பட்ட சத்திய முத்துக்களை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சு கற்றுக்கொண்டு நம்முடைய மனதிலே கருத்தாக பதித்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த உண்மைகள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். பரவசமூட்டும் பரலோக உண்மைகள், எக்ஸைட்டிங் ஹெவன்லி ஃபேக்ட்ஸ். சில உண்மைகளை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். நம்பர் 1, முதலாவது உண்மை, மிகாவேல் எழுந்து நிற்பார், மைக்கேல் வில் ஸ்டாண்ட் அப். எங்க படிக்கிறோம்? தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் அப்படின்னு படிக்கிறோம். முடிவு காலத்தில் ஆண்டவருடைய மக்கள் சந்திக்க போகும் இக்கட்டுகளை, உபத்திரவங்களை தானியேல் 11ஆம் அதிகாரம் 44, 45ஆம் வசனங்களில் படிக்கிறோம். போன வாரம் படித்தோம். பாருங்க, அதன் தொடர்ச்சியாகத்தான் 12:1 வாசிக்கிறோம். அக்காலத்திலே, அந்த உபத்திரவ காலத்திலே அப்படின்னு 12:1 2 தடவை இருக்கு, 2 times. அக்காலத்தில், அந்த இக்கட்டு காலத்தில் மிகாவேல் எழுந்து நிற்பார். யார் மிகாவேல்னு பார்த்தோம்? Who is மைக்கேல்? மைக்கேல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எழும்புவான் என்றால் ஆளுகை செய்ய தொடங்குவார் அல்லது உபத்திரவத்திற்கு முடிவு கட்டுவார் என்று பொருள். நீங்கள் பைபிளில் சில இடங்களில் படித்து பாருங்களேன். உதாரணமாக ஒரு வசனம் சொல்கிறேன். தானியேல் 11:3ஆம் வசனத்தில், ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி, என்ன அர்த்தம் எழும்பின்னா? அதாவது அலெக்சாண்டர் ராஜாவாக எழுந்தான் அப்படின்னு அர்த்தம். எழும்பி, ஸ்டாண்ட் அப் அப்படின்னா ஒன் ஹூ பிகின்ஸ் டு ரூல், ஆளுகை செய்ய தொடங்குதல் அப்படின்னு அர்த்தம். அன்பானவர்களே, பூலோக ராஜ்யங்களுக்கு முடிவு கட்டிவிட்டு பரமராஜ்ய ஆளுகையை கிறிஸ்து தொடங்குவார். அப்பொழுது ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யப்படுவார்கள்? விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. பைபிளில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நியாய சங்கம் பரலோகத்தில் உட்கார்ந்தது, சரிங்களா? தானியேல் 7:10 வாசிக்கிறோம். அப்படியானால் நியாய தீர்ப்பை ஆரம்பிக்கும்படி கிறிஸ்து உட்கார்ந்தார்னு அர்த்தம். தானியேல் 7:10 இங்கே படிக்கிறோம். 12:1 மிகாவேல் எழும்புவார், கிறிஸ்து எழும்புவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் நியாய தீர்ப்பை முடித்து எழும்புவார் என்றும் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பைபிளை யோசித்து பாருங்க, வேறு ஒரு இடத்துல பரலோகத்தில் எழுந்து நின்றார். எப்போ எழுந்து நின்றாரு? ஸ்தேவான் கல்லெறியப்படும் பொழுது எழுந்து நின்றார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 56ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அது கிபி 34ஆம் வருஷம், 34 AD 34.
ஆவிக்குரிய ஜனமான விசேஷமான ஒரு தேசமாக திகழ்ந்த யூதர்களுக்கு அப்ப என்ன முடிஞ்சிச்சு? ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட பொழுது கிருபையின் காலம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? அப்ப பாருங்களேன், ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட பொழுது யூதர்களுக்கான கிருபையின் காலம் முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றார். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, உலகத்திற்கு கிருபையின் காலம் முடியும் போது இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எழுந்து நிற்பதை தானியேல் 12:1 சுட்டி காட்டுகிறது. எழும்புவான் என்பது பரலோக மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் தமது பிரதான ஆசாரிய பணியை முடித்து அவர் எழும்புவார். அவர் அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்ற நிலையை விட்டு அவர் வெளியேறுவார் என்பதை சுட்டி காட்டுகிறது. முதல் உண்மை என்ன? ஒரு பரவசமூட்டும் பரலோக உண்மை என்ன? இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்பார். அவர் எழுந்து நிற்கும்போது என்ன ஆகும்? நியாய தீர்ப்பு முடிவடையும், கிருபையின் காலம் முடிவடையும். அவர் எழுந்து நிற்கும் பொழுது உலக ராஜ்யங்களுக்கெல்லாம் முடிவு ஏற்படும். சரிங்களா? இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? ஆச்சரியமான செய்தி. இது முதலாவது உண்மை. இரண்டாவது உண்மை என்னன்னு பாருங்களேன். ஃபேக்ட் நம்பர் 2, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். People whose names are written in the book of life will be delivered. தானியேல் 12:1 பாருங்களேன், அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். யார் பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கோ அவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்பதால் அல்லது யூதர்கள் என்பதால் அல்ல, அல்லது இந்த சபையார் அந்த சபையார் என்பதால் அல்ல. இக்கட்டிலும் பாவத்திலும் உலகத்திலும் உபத்திரவத்திலும் பிசாசிடமிருந்து விடுதலை பெற ஒரே வழி என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கணும். எழுதப்பட்டிருப்பது மட்டுமல்ல, அது கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். சரிங்களா? காக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்க பாருங்க, வெளிப்படுத்தல் 21:27 படிச்சீங்கன்னா பாருங்களேன், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் எதில் பரலோகத்திலே பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தல் 20:15 வாசிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவன் எங்கே பங்கடைவான்? அக்கினி கடலில். கவனிச்சிங்களா பிரியமானவர்களே? அப்போ தானியேல் 12:1 சொல்லுது, ஒரு பயங்கரமான ஆபத்து காலம், உபத்திரவ காலம் வரும். அப்படி வரும் பொழுது ஆண்டோடைய ஜனங்கள் யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கோ அவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ என்ன பார்க்குறோன்னா, வாதைகளின் போது சபை எங்கே இருக்கும்? சபை பூமியில் தான் இருக்கும். வாதைக்கு பிறகுதான் ஆண்டோடைய வருகை. வெளிப்படுத்தல் 16:15 படித்து பாருங்க. 6ஆம் வாதைக்கு அப்புறம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை. வெளிப்படுத்தல் 16:15 சொல்லுகிறது. 10 வாதைகளின் போது, 10 வாதைகள் எகிப்தில் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் தான் இருந்தாங்களா, தப்பிச்சு போயிட்டாங்களா? எங்கே இருந்தாங்க? எகிப்தில் தான் இருந்தாங்க. ஆனாலும் தேவன் கூடவே இருந்தார். அக்கினி சூளை, சிங்கக்கெபி போன்ற உபத்திரவங்கள் கடைசி நாட்களில் தேவ ஜனங்களுக்கு வந்தாலும் மிகாவேல் உடனிருந்து விடுவிப்பார். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய சபைகள் என்ன நம்புகிறாங்க தெரியுமா? மற்ற சபைகளில் ஆண்டவர் உபத்திரவத்துக்கு முன்னாடி சபையை என்ன செஞ்சிருவார்? எடுத்துக்குவார். ரகசிய வரிகளை எடுத்துக்குவார். சரிதானே? அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. உபத்திரவ காலத்தில் சபை எங்கே தான் இருக்கும்? பூமியில் தான் இருக்கும். எப்படி சிங்க கெபிக்குள்ளே தேவதூதன் வந்து இறங்கி சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார், அக்கினி சூளையில எப்படி இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்தார், அதே போல சபை இந்த உலகத்திலே பாடுகளை உபத்திரவங்களை சந்தித்தாலும் ஆண்டு கூட நினைச்சுவார், காப்பாற்றுவார். இதாங்க பைபிளில் இருக்கிற உண்மை. தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் உபத்திரவத்திற்கு முன்னே சபை என்ன செய்யாது? எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. உண்மை 3. ஃபேக்ட் நம்பர் 3 என்ன படிக்கிறோம் பாருங்களேன். ஒவ்வொருவரின் முடிவையும் பரலோகம் தீர்மானிக்கிறது. Heaven decides everyone's destiny. தானியேல் 12:2 வசனம் பாருங்க. பூமியின் தூளிலே, தூசியிலே, அதான் பார்த்தோம், from dust to stars. பூமியின் தூசியிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் தீர்மானிக்கிறார், நித்திய ஜீவன், நித்திய நிந்தை.
அந்த வேலையை பரலோகம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு பரலோகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நம்புகிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வருவார், வந்ததுக்கு பிறகு தான் நியாய தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்றார். அப்போ என்ன அர்த்தம்? ரிசல்ட்டை கொண்டு வராரு. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி தானே? பரீட்சை முடிஞ்சு போச்சு. அப்போ பரலோகத்தில் ஆண்டோட வருகைக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, இப்போ தானியேல் 12:2 படித்தோன்னா இந்த வசனத்தில் உயிர்த்தெழுதல் பற்றிய சில உண்மைகள் இருக்கிறது. என்ன படிக்கிறோம்? 12:2 வசனம், அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் இயேசுவின் பிள்ளையாக மரித்தால் முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் வருகையின் போது மீண்டும் உயிரடையும் பாக்கியம் உண்டு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கு. சரிங்களா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கான. வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கிறோம். பாருங்களேன், தானியேல் 12:2 சொல்லுது, சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் அப்படின்னு படிக்கிறோம். பாவத்தின் பிள்ளையாக பிசாசின் பிள்ளையாக மரித்தால் 2ஆம் உயிர்த்தெழுதல் எப்போ? 3ஆம் வருகையின் போது 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு துன்மார்க்கர் எல்லாரும் உயிரடைவார்கள். உயிரடைஞ்சு திரும்ப என்ன ஆயிடுவாங்க? அக்னியில் எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க. நம்ம அதை வெளிப்படுத்தல் 20 5ஆம் வசனம் 8, 9ஆம் வசனங்கள் படிக்கிறோம். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன செய்யும்? கோகையும் மாகோகையும் பிசாசன் கூட்டம் எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடும். நித்திய அழிவு. சரிங்களா? அப்போ 2 உயிர்த்தெழுதல். 2ஆம் வருகையின் பொழுது ஒரு உயிர்த்தெழுதல் பரிசுத்தவான்களுக்கு, 3ஆம் வருகையின் போது ஒரு உயிர்த்தெழுதல் துன்மார்க்கருக்கு. சரிங்களா? 2ஆம் வருகையின் போது முதலாம் உயிர்த்தெழுதல், 3ஆம் வருகையின் போது 2ஆம் உயிர்த்தெழுதல். இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. என்ன அப்படின்னா பாருங்களேன், தானியேல் 12:2 வாசிக்கிறோம், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தானே சொன்னீங்க. சிலர் நித்திய நிந்தைக்கும் சிலர் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விசேஷ உயிர்த்தெழுதல் உண்டு. there is going to be a special resurrection. ஒரு விசேஷ உயிர்த்தெழுதல் உண்டு. சரிங்களா? இது எங்கே படிக்கிறோன்னா வெளிப்படுத்தல் 1:7, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்களையாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் அப்படின்னு படிக்கிறோம். குத்தினவர்கள். பிரியமானவர்களே, அப்போ கிறிஸ்துவை குத்தினவர்கள், கிறிஸ்தவத்தை எதிர்த்தவர்கள் என்ன செய்வாங்களாம்? கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு சற்று முன்பாக ஒரு விசேஷ உயிர்த்தெழுதலை அடைவார்கள். படிக்கலாமா? பைபிளில் பாருங்களேன். பைபிளில் ஏற்கனவே எங்கேயாவது ஸ்பெஷல் ரிசரக்ஷன், விசேஷ உயிர்த்தெழுதல் நடந்திருக்கா? எங்கேயா நடந்திருக்கா? நடந்திருக்குல்ல? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தப்போ மத்தேயு 27 52 53 படிச்சு பாருங்க. அநேக கல்லறைகள் திறந்தன, பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க? அநேகருக்கு காணப்பட்டார்கள். அதாங்க பைபிளில் இருக்கிற ஸ்பெஷல் ரிசரக்ஷன். இதை பற்றி ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 26:64 பாருங்க. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள். யாரெல்லாம் இயேசுவை உபத்திரவப்படுத்தினார்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, சர்வ வல்லவர் 2ஆம் வருகையில் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரை பார்ப்பீங்க. விளங்கினா அவங்களுக்கு? ஸ்பெஷல் ரிசரக்ஷன், விசேஷ உயிர்த்தெழுதல். இதை பற்றி அம்மையார் எழுதுறாங்க. ஓகே, கல்லறைகள் திறக்கப்படுகின்றன. மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். தானியேல் 12:2. 3ஆம் தூதனுடைய தூதை குறித்த விசுவாசத்தில் மரித்து போன அனைவரும், முத்தூத விசுவாசி யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க எல்லாரும் தேவன் தமது தெய்வீக பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தவர்களோடு செய்து கொள்ளும் புதிய உடன்படிக்கைக்கு வாரிசாகும்படிக்கு இப்பொழுது அவரை மகிமையோடு காண்பார்கள். வெளிப்படுத்தல் 1:7. யார் யாரெல்லாம் முத்துவதை பின்பற்றி மரித்தார்களோ அவங்க நினைச்சுவாங்களாம் ஆண்டோட வருகையை முதல்ல பார்ப்பாங்களாம். சரிங்களா? அவங்கள ஆண்டு நினைச்சுவார், முன்னாடி எழுந்திருக்க பண்ணுவார்.
முதலாம் உயிர்த்தெழுதல்ல. அது மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் அவரை குத்தினவர்களும் என்ன செய்வார்கள், கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்றவர்களும் எழுந்திருப்பார்கள். வாசிக்கிறேன் பாருங்கள் தொடர்ந்து. அதாவது கிறிஸ்து வேதனைப்பட்டு மரிக்கும் பொழுது அவரை பார்த்து ஏளனமும் நிந்தையும் செய்தவர்கள், அவருடைய சத்தியத்தையும் அவருடைய ஜனங்களையும் எதிர்த்து நிற்பதில் தீவிரம் காட்டியவர்களும் கூட அவரது மகிமையை காணும்படி, அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசமாய் இருந்தவர்கள் அடைகின்ற மேன்மையானது எப்படிப்பட்டது என்பதை காணும்படி உயிர்த்தெழுவார்கள். இவரையா நம்ம சிலுவையில் அரைஞ்சோம், இவரையா பாடுபடுத்தினோம் அப்படின்னு அவருடைய மகிமையை பார்க்கறதுக்கும், இன்னொன்று அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சவங்க அவங்களுக்கு கிடைக்கிற சிலாக்கியத்தை பாருப்பா அப்படின்னு அதை பார்க்கறதுக்கும் இந்த துன்மார்க்கர் நிச்சயம் வாங்கலாம். எல்லா துன்மார்க்கரும் கிடையாது, அவரை குத்தினவர்கள், சரியா, அவருடைய சத்தியத்திற்கு எதிர்த்து நின்றவர்கள் என்ன செய்வாங்களா, 2ஆம் வருகையில் அந்த விசேஷ உயிர்த்தெழுதல் எழுந்து ஆண்டவரை பார்த்துட்டு திரும்ப என்ன செஞ்சிருவாங்க, துன்மார்க்கர் விழுந்துருவாங்க. இது 3வது உண்மை. பிரியமானவர்களே, அப்போ யோசித்து பாருங்க, முதலாம் உயிர்த்தெழுதலில் இருக்க போகிறோமா அல்லது 2ஆம் உயிர்த்தெழுதலில் இருக்க போகிறோமா? ஒவ்வொருவரின் முடிவையும் பரலோகம் இப்பொழுது தீர்மானிக்கிறது. உண்மை 4, ஃபேக்ட் 4, 4வது உண்மை பாருங்களேன். உலக ராஜ்யங்கள் ஒளியும், தேவனின் ராஜ்யம் ஒளிரும். Worldly kingdoms perish, but God's kingdom will shine. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த உலகத்தில் தூசியா இருந்தவங்க, இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக மரித்து தூசியா சாம்பலா போனவங்க, அந்த தூசிகளை ஆண்டு நினைச்சுவாராம் நட்சத்திரங்களாக ஜொலிக்க பண்ணுவார். அன்பானவர்களே, சத்தியத்திற்காக இருட்டறைகளிலும் பூமியின் குகைகளிலும் தண்டனை மன்றங்களிலும் துன்மார்க்கரால் நொறுக்கப்பட்டவர்களும் ஊழியத்தை உத்தமமாக செய்த ஏராளமானோரை இயேசுவிடம் வழிநடத்தினவர்களும், ஆண்டுக்கு ஊழியம் செஞ்சு அநேகரை இயேசுவண்டை கொண்டு வந்தவர்களும் பிதாவின் ராஜ்யத்தில் பிரகாசிப்பார்கள். தூசிகள் நட்சத்திரங்களாக என்றென்றும் ஜொலிப்பார்கள். ஒரு வசனம் பாருங்க, மத்தேயு 43. அந்த வசனத்தில் படிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி பிரகாசிப்பார்களாம், சூரியனை போல. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள், நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்கியம். உலக ராஜ்யங்கள் எல்லாம் ஒளிஞ்சிரும், ஒளிந்து போகும், தேவனுடைய ராஜ்யம் ஒளிரும் அப்படின்னு பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள். உண்மை 5, 5வது உண்மை, தீர்க்க தரிசனத்தில் அதிர்ச்சியூட்டும் ஆச்சரியங்கள் அடங்கியிருக்கின்றன. There are shocking wonders in prophecy. தானியேல் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் வாசிக்கலாமா? சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். எது முடிவு வர? ஆச்சரியமானவைகளின் முடிவு வர. 7ஆம் வசனம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம், இந்த ஆச்சரியமானவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். 8ஆம் வசனம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அன்பானவர்களே, தீர்க்க தரிசனத்திலே ஆச்சரியங்கள் அடங்கியிருக்கின்றன. இதற்கேல் ஆற்றின் அக்கறையில் ஒரு தூதனும் இக்கரையில் ஒரு தூதனுமாக 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அதான் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் நடுவில் ஒருத்தர் நிற்கிறார். ஆற்று தண்ணீர்களின் மேல், ஆற்றுக்கு மேலே, தண்ணிக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறார். இவங்களாம் யார்? இவங்கெல்லாம் பரலோக ஜீவிகள், சரிங்களா? ஹெவன்லி பீயிங்ஸ். நல்ல கவனி.
அவர்களில் அந்த 2 கரையில் நிற்கிற நபர்களில் ஒருவன் ஆற்றின் நடுவில் நிற்கிறவரை பார்த்து, நடுவில் நிற்கிறவர் யார் தெரியுமா? மிகாவேலாகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ஆகவே ஒருவன் அக்கறையில் நிற்கிற ஒருவன் அக்கறையோடு அந்த நடுவில் நிற்கிற தண்ணீர் மேல் நிற்கிற மிகாவேலை கிறிஸ்துவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்? இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும்? சரிங்களா? இதேமாதிரி ஒரு சம்பவம் எங்கே படிச்சிருக்கிறோம்? தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, தானியேல் 8ஆம் அதிகாரம் 13, 14 படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊலாய் ஆற்றங்கரை, ஊலாய் ஆற்றங்கரையில் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்க? நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். தானியேல் 8ல் 13ஆம் வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன் பாருங்களேன். 8:13 வாசிக்கிறேன். பரிசுத்தவானாய் ஒருவன் பேச கேட்டேன், அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற காட்சி மாதிரியே 8ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்களா? அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். உடனே என்ன பதில் சொன்னார்? பதில் சொன்னவர் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 2300 ஆப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அதே இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் காலம், காலங்கள், அரைக்காலம் செல்லும் அப்படின்னு சொன்னதும் யாரு? இயேசு கிறிஸ்து. விளங்குதா உங்களுக்கு? ஒன்று ஊழை ஆற்றங்கரையில் 8ஆம் அதிகாரம், இன்னொன்று இதக்கேல் ஆற்றங்கரை 12ஆம் அதிகாரம். விளங்குச்சா? அன்பானவர்களே, ஆச்சரியமானவைகள், வண்டர்ஸ் அப்படின்னு படித்தோம். இதற்கான எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா பெலா என்ற வார்த்தை. பெலா, சரிங்களா? பெலா, பெலா அப்படின்னா அச்சுறுத்தும் சம்பவங்கள், ஆசம் ஈவென்ட்ஸ் ஆர் சம்திங் ட்ரெட்ஃபுல், அச்சமூட்டும் காரியங்கள் அப்படின்னு அர்த்தம். பிரியமானவர்களே, நம்ம தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குற இதே வார்த்தை இன்னும் வேறு சில இடங்களில் தானியேலில் இருக்குது. தானியேல் 11:36 பாருங்களேன். தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். பெலா என்ற வார்த்தை, மார்வலஸ் திங்ஸ். அதாவது வடதிசை ராஜா என்ற, யார் வடதிசை ராஜா? போன வாரம் படித்தோம். யார் வடதிசை ராஜா? யார்? போப்பு மார்க்கம். சரிங்களா? போப்புன்னு சொல்லக்கூடாது, போப்பு மார்க்கம். இந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணோம்? தேவனுக்கு விரோதமாக தூஷணங்களை பேசும். நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி, நான் பாவங்களை மன்னிக்கிறேன் சொல்கிறாங்களே இன்னைக்கு கத்தோலிக்க சபையில். சரிதானே? ஆசாரியருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்கல்ல. ஆசாரியன் ஒரு ஃபாதர் பாவ மன்னிப்பு கொடுப்பார், அதனால தான் ஒரு ஃபாதர். சரிதானே? படித்தோம். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குல்ல. எப்படிப்பா மனுஷன் பாவத்தை மன்னிப்பான்? ஆச்சரியமான காரியங்கள்னா தேவனுக்கு விரோதமான தூஷணங்கள், அந்த வார்த்தை அங்கே இருக்குது, பெலா. இன்னொரு வசனம் தானியேல் 8:24 பாருங்களேன். அதிசயமான விதமாக அந்த சின்ன கொம்பு அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்குவான். He shall destroy wonderfully. இந்த சின்ன கொம்பு பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வழக்கமாக தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தை என்னது? நல்லா இருக்கேன், ஒண்டர்ஃபுல் அப்படிதான் சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தை தான் ஒண்டர்ஃபுல் அப்படின்னுவோம். சரிதானே? பாருங்களேன், இந்த சின்ன கொம்பு என்ன செய்யுமா? He shall destroy wonderfully. ஆச்சரியமாக அழிப்பானாங்க. சின்ன கொம்பு போப்பு மார்க்கம் அந்த 1260 ஆண்டுகள் காலகட்டத்தில் ஆச்சரியமாக தேவ ஜனங்களை அழித்தது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கூட்டமே கிறிஸ்தவங்களை அழிச்சாங்க. இது ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஆச்சரியம் தானே? எப்படிலாம் அழிச்சாங்க? ஆச்சரியமாக அழிச்சாங்க. அவங்கள உயிரோடு எரிச்சாங்க. சரிதானே? பயங்கரமான கொடுமைகள்லாம் பண்ணாங்க. வாயை திறந்து புனல் வச்சு தண்ணி லிட்டரெலாம் ஊற்றுவாங்க, கையை வெட்டுவாங்க, காலை வெட்டுவாங்க, துண்டு துண்டாக வெட்டி காயலில் அந்த உப்பு தண்ணீர் பகுதியில் தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஏராளமான காரியங்கள். பெண்கள் மார்பு அறுத்துருவாங்க, ஆண்கள் நாக்கு அறுத்துருவாங்க, பைபிள் படித்தா நாக்கு அறுத்துருவாங்க. இதெல்லாம் இருண்ட காலத்தில் நடந்த சம்பவங்கள். He shall destroy wonderfully. இதெல்லாம் யாருங்க? இந்த அதிசயமான விதத்தில் அழிமுண்டாக்குவான்னா சின்ன கொம்பின் கொலைவெறி செயல்கள். சின்ன கொம்பு அந்த இருண்ட காலத்தில் 10 to 15 கோடி கிறிஸ்தவர்களை கொலை செய்தது.
பிரியமானவர்களே, அப்போ அந்த கிறிஸ்து இந்த போப்பு மார்க்கம்தான் அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லும் பொழுது, ஆச்சரியமாக இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது, இன்னைக்கு வெளியில் என்ன பேசுகிறாங்க கிறிஸ்தவர்கள்? அவன் எதிர்காலத்தில் வருவான், எருசலேமிலிருந்து வருவான், அவன் ஆண் பொண்ணுச்சிக்காரனாக இருப்பான், அவன் கம்ப்யூட்டர் மனிதன், என்னென்னமோ தப்பு தப்பாக உளறிட்டு இருக்கிறாங்க. சரிதானே பிரியமானவர்களே? தீர்க்க தரிசனத்தில் இந்த ஆச்சரியங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த ஆச்சரியமானவைகள் அப்படின்னு 3 வசனங்களை நம்ம அடுத்தடுத்து படித்தோம். சரிதானே? தானியேல் 12, 6, 7, 8 வசனங்கள். உண்மை 6வது உண்மை. ஃபேக்ட் நம்பர் 6. பரலோக ஜீவிகள் பக்திமான்களின் பாதையில் எப்போதும் இருக்கின்றனர். Heavenly beings are always on the track of the godly. தானியேல் 12 5 முதல் 9 வசனங்கள் படித்தோன்னா 6, 7, 8 படிச்சிட்டோம். சரிதானே? அதில் பாருங்களேன், 5ஆம் வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா, அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனுமாகிய வேறே 2 பேர் நிற்க கண்டேன். தானியேல் புஸ்தகம் முழுக்க பாருங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகம் முழுக்க பாருங்க, நிறைய தேவதூதர்கள். சரிதானே? 3 தூதர்கள், 7 தூதர்கள், 12 தூதர்கள் அப்படின்னு படிக்கலாம். சரிதானே? கேப்ரியேல் வந்தான், மிகாவேல் அவர் தூதன்னு சொல்லுது இயேசு கிறிஸ்து. இப்படி தூதர்களின் துரிதமான செயல்பாடுகளை தீர்க்க தரிசன புத்தகங்களை நம்ம பார்க்குறோம். தானியேலின் கடைசி தீர்க்க தரிசனம் 10, 11, 12 அதிகாரம். அதில் ஆரம்பத்திலும் பாருங்க தேவதூதர்கள் பரலோக ஜீவிகளின் காட்சியை பார்க்குறோம். 10ஆம் அதிகாரம் 4லிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். அந்த தரிசனத்தின் கடைசியில் முடிவிலும் பார்த்தால் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 13 வசனங்கள்லையும் இந்த பரலோக ஜீவிகளை பற்றி பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த கடைசி தரிசனம் நம்முடைய காலகட்டத்தை குறித்து மிக விழாவாரியாக சொல்லக்கூடிய 4ஆம் தரிசனம். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த கடைசி கால சம்பவங்களில், முடிவு காலத்தின் காலகட்டத்தில் தேவ தூதர்கள் பரலோக ஜீவிகள் அவருடைய பிள்ளைகளின் பாதையில் எப்போதும் இருக்கிறார்கள். சில வசனம் பாருங்களேன். 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சணல் வஸ்திரம் தரித்திருந்த ஒரு புருஷன் அப்படின்னு 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். மிகாவேலே கிறிஸ்து. அது மிகாவேலே கிறிஸ்து. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்களேன். சணல் வஸ்திரம் தரித்து இதற்கேல் ஆற்று தண்ணீர்களின் மேல் நின்றிருந்த புருஷன், அதுவும் அவரே தான், மிகாவேலே கிறிஸ்து தான். அன்பானவர்களே, அப்போது மாபெரும் போராட்டத்தின் நெடுகிலும் தேவ பிரசன்னம், தேவ தூதர்களின் பிரசன்னம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது. இந்த உண்மையை குறித்த ஓயாத உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டியது மிக அவசியம். சரிங்களா? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு போலீஸை பப்ளிக்கில் ஒரு போலீஸ் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பப்ளிக்கில் ஒரு போலீஸ் அடிச்சிடறோம் வச்சுக்கலாம். நம்ம யாரோ ஒருத்தர் அடிச்சிடறோம், என்ன நடக்கும் தெரியுமா? அந்த காக்கிக்கு பின்னாடி கவர்மெண்ட்டே இருக்குது. சரிதானே? அதே போல தாங்க நாம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த கருப்பு புஸ்தகம் வச்சுருக்கிறோமே, இந்த புஸ்தகத்தை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கவர்மெண்ட் மேலே இருக்குது. சரிதானே? ஆகவே தேவ தூதர்கள் பரலோக ஜீவிகள் நம்முடைய பாதைகளில் எப்போதும் இருக்கிறார்கள் என்ற உண்மையை தானியேல் 12ஆம் அதிகாரம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஃபேக்ட் நம்பர் 7, 7வது உண்மை. தானியேலும் வெளிப்படுத்தலும் இணையான இசைவான புத்தகங்கள். The books of Daniel and Revelation complement each other. இந்த 2 புஸ்தகமும் இணையான புஸ்தகங்கள். பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம் தானியேல், புதிய ஏற்பாட்டில் 27வது புஸ்தகம் வெளிப்படுத்தல். அதுலேயும் பாருங்கள் ஒரு ஒற்றுமை இருக்கா? இப்போ சில காரியங்கள் பார்க்க போகிறோம். தானியேல் அந்த 4ஆம் தரிசனத்திலையும் வெளிப்படுத்தல இருக்கிற சில ஒற்றுமைகள் பார்க்கலாமா? பாருங்க. தானியேலுக்கு கிறிஸ்துவின் தரிசனம், யோவானுக்கு கிறிஸ்துவின் தரிசனம். சரிங்களா? இதுதான் அட்டவணை, சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது. மகிமையான கிறிஸ்து தானியேலுக்கு தரிசனமானார். 10ஆம் அதிகாரத்தில் 5, 6 வசனம், உப்பாசின் தங்க கச்சையை தரித்தவராக. சரிங்களா? கிறிஸ்து தானியேலுக்கு தரிசனமானார். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 10:1 பாருங்க. மகிமையான கிறிஸ்து யோவானுக்கு தரிசனமானார். வெளிப்படுத்தல் 10:1 வசனம்.
சரிங்களா? ஓகே. ரெண்டாவது, ஆற்றின் தண்ணீர்களின் மேல் கிறிஸ்து நிற்பதை தானியேல் கண்டார். எங்க? தானியேல் 12:7. சரிங்களா? வெளிப்படுத்தலுக்கு வாங்களேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் பதித்து கிறிஸ்து நிற்பதை யோவான் கண்டார். வெளிப்படுத்தல் 10:2. ஃபாலோ பண்ணுறீங்களா? கவனிக்கிறீங்களா? எவ்வளோ எளிமையாக சொல்லித்தர முடியுமோ முயற்சி பண்ணுறேன். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் தான் உதவி செய்யணும். சரி, மூணாவது, வானத்துக்கு நேராக தமது இரு கரங்களை உயர்த்தி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேர் பிதாவின் பேரில் கிறிஸ்து ஆணையிடுவதை தானியேல் கண்டார். தானியேல் 12:7. சரிங்களா? வெளிப்படுத்தல் பாருங்களேன். வானத்துக்கு நேராக தமது கையை உயர்த்தி சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர் பேரில் பிதாவின் பேரில் கிறிஸ்து ஆணையிடுவதை யோவான் கண்டார். 10 வெளிப்படுத்தல் 5-7. விளங்குதா உங்களுக்கு? அப்போது தானியேல்லையும் வெளிப்படுத்தலையும் இருக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. சரிதானே? விளங்குச்சா? நாலாவது, ஒற்றுமை. நாலாவது காரியம் பாருங்களேன். முடிவு காலம் மட்டும் தீர்க்க தரிசனத்துக்கு முத்திரை போடு என்று தானியேலுக்கு சொல்லப்பட்டது. அப்படிதானே? 12 இருக்குல்ல, நீ இதை முத்திரை போடு தானியேலே, நீ போகலாம், நீ போயிட்டு வா, முத்திரை போடு, சீல் பண்ணு அப்படின்னு சொன்னார்ல. சரிங்களா? அது 4வது காரியம். 12 4 9 இருக்கு. ஆனால் யோவானுக்கு என்ன சொன்னார் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 10 8-10. வெளிப்படுத்தலில் ஒரு சிறு தீர்க்க தரிசன புத்தகம் திறக்கப்பட்டது. தானியேல்ல மூடுன்னு சொன்னார், வெளிப்படுத்தல்ல திறந்திருக்கு. விளங்குச்சா? 5வது, கால தீர்க்க தரிசனம், டைம் ப்ராஃபசி. 3.5 தீர்க்க தரிசன ஆண்டுகள், 3.5 ப்ராஃபட்டிக் இயர்ஸ், அதாவது 1260 ஆண்டுகள். இந்த காலகட்டம் நீளும் என்று கிறிஸ்து கூறுவதை தானியேல் கேட்டார். சொன்னார்ல, காலம் காலங்கள் அரைக்காலம் செல்லும். தானியேல் 12:7 வாசிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தல் பாருங்களேன். 10 6 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கையில் ஒருத்தி என்ன சொன்னார்? இனி காலம் செல்லாது. வெளிப்படுத்தல் 10:6 வாசிக்கிற. என்ன அர்த்தம்? எல்லா டைம் ப்ராஃபசிஸ், கால தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி முடிஞ்சிருச்சு. விளங்குதா உங்களுக்கு? அன்பானவர்களே, ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், சுருக்கமாக சொல்லிடுறேன். தானியேல் புஸ்தகத்துக்குள்ள 2 புஸ்தகம் இருக்கு. தானியேலுக்குள்ள 2 புஸ்தகம் இருக்கு. இது ஒரு முக்கியமான உண்மை, ஆச்சரியமான உண்மை. தானியேல் அதில் முதல் புத்தகம், முதல் 7 அதிகாரங்கள் எளிதில் புரியும் பகுதி. சரிங்களா? அதான் முற்பகுதி. தானியேல் 2வது புஸ்தகம் எதுனா 8-12 வரைக்கும், 12 வரைக்கும். இது 2வது புஸ்தகம், முத்திரை போடப்பட்ட பகுதி. கவனிச்சிங்களா? சீல்டு புக் அதுதான். முத்திரை போடுன்னு சொல்லிட்டார்ல. 2300 ஆப்புகள் எங்கே இருக்கு? 8 இருக்கு. இது பிற்பகுதி, புரியாத பிற்பகுதி. தானியேல் புத்தகத்தின் பிற்பகுதி தான் 8-12 அதிகாரங்கள் தான் முத்திரை போடப்பட்ட பகுதி. 2300 ஆப்புகள் தரிசனம் அந்த 8 தான் இருக்கு. 8:14 28-26 கூட படிச்சு பாருங்களேன். 8:26 சொல்லப்பட்ட ராப்பகல்களின் தரிசனம் சத்தியமாக இருக்கிறது. ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, முத்திரை போடு, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் அப்படின்னு படிக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அப்போ முடிவு காலத்தில் அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். என்ன நடக்கும்? அறிவு பெருகிப்போம். அப்போ என்ன அர்த்தம்னா, முடிவு காலம் கிபி 1798 ஆரம்பிச்சிச்சு. என் டைம் ஸ்டார்டட் இன் 1798. போப்பு மார்க்கத்தின் ஆச்சரியமான அட்டகாசங்கள் 1260 ஆண்டுகளில் முடிந்து முடிவு காலம் கிபி 1798 ஆரம்பித்த பொழுது தீர்க்க தரிசன அறிவு பெருகியது. அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அறிவும் பெருகிப்போம். அறிவு பெருகிப்போம்னா நாட் ஜஸ்ட் சயின்டிஃபிக் நாலேஜ், விஞ்ஞான அறிவு மட்டும் இல்லை, பைபிள் அறிவு பெருகிப்போம். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டதின் வெளிப்படுத்தல் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 10 திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் என்ன அப்படின்னா, இந்த தானியேல் 8-12 அதிகாரங்கள் உள்ள அந்த பகுதி தான், அதை குறித்த அறிவு தான் பெருக ஆரம்பித்தது. வட அமெரிக்காவில் வில்லியம் மில்லர் என்ன பண்ணாராம்? தானியேல் 8-14 ஆராய்ச்சி பண்ணார். 15-16 வருஷம். ஆண்டோடைய வருகை 1843
1844 இந்த ஆண்டுகளுக்குள் இருக்கும் என்று சொன்னார். 1,00,000 பேர் காத்திருந்தார்கள். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. இந்த அனுபவம், இந்த மாபெரும் ஏமாற்ற அனுபவமும் எங்கே இருக்கு? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். சரிங்களா பிரியமானவர்களே? அப்போ பாருங்க, தானியேலில் இருக்கிற விஷயங்கள் அப்படியே வெளிப்படுத்தல இருக்கிறது. ரெண்டும் இணையான புஸ்தகங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இது 7வது உண்மை. 8வது உண்மை, உண்மை நம்பர் 8, ஃபேக்ட் நம்பர் 8 பாருங்க. கால தீர்க்க தரிசனங்களில் கர்த்தரின் ஞானம் வெளிப்படுகிறது. The Lord's wisdom is revealed in time prophecies. தானியேல் புத்தகத்தில் 5 கால கணக்குகள் இருக்கின்றன. 5 கால கணக்குகள். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்பர் 1 என்னது? 2300 ஆப்பகல், தானியேல் 8:14. 2வது 1335 நாட்கள், தானியேல் 12:12. 3வது 1290 நாட்கள், தானியேல் 12:11. 4வது 1260 நாட்கள், தானியேல் 7:25, 12:7. 5வது 490 நாட்கள் அல்லது 70 வாரங்கள், தானியேல் 9:24-27. நல்ல கவனிங்க, இந்த கடைசி 4 கால கணக்குகளும் அப்படியே இந்த 4 எதுக்குள்ள அடங்கும்? 2300 ஆப்பகல் தரிசனத்துக்குள்ள மற்ற எல்லாமே அடங்கும். கவனிச்சிங்களா? ஏன் இந்த 5 கணக்கு ஆண்டர் கொடுத்தார்? 2300 ஆப்பகல் தரிசனம் எப்போ தொடங்குது? கிமு 457 தொடங்கி கிபி 1844 முடியுதுன்னு பார்த்தோம். அது ஒரு நீண்ட லாங்கஸ்ட் டைம் ப்ராஃபஸி, மிக நீளமான கால தீர்க்க தரிசனம். இதில் 70 வார தரிசனம் அல்லது 490 வருஷங்கள் இருக்கேன். இது 2300 ஆப்பகல் தரிசனத்தினுடைய முற்பகுதி. சரிங்களா? முற்பகுதி இந்த 70 வாரம். அந்த 70 வாரங்கள் 490 வருஷங்கள் அந்த தரிசனத்தில் கிறிஸ்துவானவர் பூமியில் வாழ்ந்த பொழுது நிறைவேற்றிய மீட்பின் ஊழியத்தை இந்த தரிசனம் விளக்குகிறது. சரிங்களா? அதை 70 வாரங்கள் 490 வருஷங்கள் கிறிஸ்துவின் ஊழியத்தினுடைய முதல் பகுதி பூமியில் வந்தப்போ. அடுத்து 1290 1335 நாட்கள் அல்லது வருஷங்கள். இது என்ன அப்படின்னா 2300 ஆப்பகல் தரிசனத்தினுடைய பிற்பகுதி. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2300 ஆப்பகல் தான் நீளமானது. அதில் முதல் பகுதி 70 வாரங்கள் 490 வருஷங்கள், பிற்பகுதி 1290 மற்றும் 1335 வருஷங்கள். விளங்குச்சா? ஓகே. இந்த 2300 ஆப்பகல் தரிசனத்தினுடைய அந்த பிற்பகுதியில் 1290 1335 ஆண்டுகள் இந்த தரிசனங்களில் கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் செய்கிற மத்தியஸ்த ஊழியம், அந்த சமயத்தில் பூமியில் அந்த கிறிஸ்துவின் அட்டகாசங்கள், போப்பு மார்க்கத்தினுடைய தாக்குதல்கள் தேவ ஜனத்துக்கு எதிராக, கடைசியில் அந்த சின்ன கொம்பின் படுதோல்வி, இது எல்லாமே அடங்கி இருப்பதான் எது? 1290 ஆண்டுகள் 1335 ஆண்டுகள். இப்போ ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? 1260 1260 டேஸ் ஆர் இயர்ஸ், 1260 ஆண்டுகள் அல்லது வருஷங்கள் அல்லது 42 மாதங்கள் அல்லது காலங்கள், அரை காலம் அல்லது 3.5 வருஷங்கள். சரிங்களா? இந்த தீர்க்க தரிசனம் மட்டும் பைபிளில் தானியேல் வெளிப்படுத்தல 7 தடவை இருக்குது. சரிங்களா? எத்தனையோ முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் சொல்கிறேன். தானியேலில் 2 முறை 1260 நாட்கள், தானியேல் 7:25 12:7 காலங்கள் அரை காலம்னு 2 தடவை இருக்குது. வெளிப்படுத்தல் 5 தடவை 1260 ஆண்டுகள். பாருங்களேன், வெளிப்படுத்தல் 11:2 13:5 42 மாதங்கள்னு 2 தடவை இருக்குது. வெளிப்படுத்தல் 11:3 12:6 1260 நாட்கள்னு 2 தடவை இருக்குது. வெளிப்படுத்தல் 12:14 காலங்கள் அரை காலம்னு 1 தடவை இருக்குது. அன்பானவர்களே, என்ன ஆண்டவர் ஒரே விஷயத்தை 7 தடவை சொல்கிறார்? ஏன்? நம்ம கூட சொல்லுவோம் தெரியுமா? ஆமாம், உனக்கு 7 தடவை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, உனக்கு 7 தடவை சொல்லணும். அப்பயும் புரியாது. நமக்கு ஆண்டவர் இந்த விஷயத்தை 7 தடவை சொல்கிறார். ஏன் 7 தடவை சொல்கிறாரு? புரிஞ்சிருக்கா? ஏற்கனவே என்னடா இந்த பாசிட்டிவ் ப்ராஃபஸியாக போடுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய காலம் இந்த காலம்.
இந்த 7 முறை 1260 ஆண்டுகள் காலகட்டம் பற்றி ஆண்டு சொல்லும் பொழுது அதில் என்ன முக்கியத்துவம்னா, போப்பு மார்க்கத்தின் ஆளுகையும் தேவ ஜனங்கள் அந்த காலகட்டத்தில் 1260 ஆண்டுகள் கிபி 538 கிபி 1798 வரைக்கும் அடைந்த தேவ ஜனங்கள் பட்ட உபத்திரவங்களையும் சுட்டி காட்டுகிறது. சரிங்களா? பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல், அப்படிதானே படித்தோம் தானியேல் 12:7. சரிதானே? அப்போ ஆண்டுடைய ஜனங்களுடைய வல்லமை சிதறடிக்கப்படும். சபைகள் சிதறடிக்கப்பட்டன, தேவ பிள்ளைகள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். 10 to 15 கோடி கிறிஸ்தவர்கள் அந்த இருண்ட காலங்களில் கொலை செய்யப்பட்டார்கள். மார்ச் 12, 2000 வருஷத்தில் போப் 2ஆம் ஜான் பால் மன்னிப்பு கேட்டார். வேட்டிக்கனில் பப்ளிக்காக கேட்டார், டிவியில் வந்துச்சு, பேப்பரில் வந்துச்சு, புக்கே நான் வச்சுருக்கேன் அதை பற்றி. பிரியமானவர்களே, பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் எப்போ நடந்துச்சு? இந்த 1260 ஆண்டுகள் காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்போ பாருங்கள், தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இந்த 3 தரிசனங்களை 1260 நாட்கள், 1290 நாட்கள், 1335 நாட்கள்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். இந்த 1290, 1335 இந்த தரிசனங்களின் முக்கியத்துவம் நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சிருக்கணும். நீங்கள் பாருங்கள், தானியேல் 12, தானியேல் சாப்டர் 12, அதில் 11, 12ஆம் வசனத்தை படிக்கலாமா? 12, 11 and 12. அன்றாட பலி நீக்கப்பட்டு, பலின்ற வார்த்தை சேர்த்துருக்காங்க. அன்றாடம் நீக்கப்பட்டு, ஒரிஜினலில் டெய்லின்னு மட்டும்தான் இருக்குது. அன்றாடம் நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் அப்படின்னு படிக்கிறோம். பிரியமானவர்களே, அன்றாடம் என்பது கிறிஸ்துவின் பரலோக பிரதான ஆசாரி ஊழியத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறாரு? அவர் பரிந்து பேசுகிற ஊழியம் அன்றாடம் என்றால். பலி என்பது சேர்க்கப்பட்ட வார்த்தை. போப்பு மார்க்கத்தின் மூலமாக என்ன பண்ணாங்க? பாவமன்னிப்பு வேணுமா? பாதிரியார்கள்ட்ட போங்க. இன்றைக்கி செய்கிறாங்கல்ல, பாவ சங்கீர்த்தனம், புனிதர்களை தொழுகை செய்யுங்கள், மரியாள்கிட்ட போங்க. மரியாள்கிட்ட போய் தான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகணும் இருக்குல்ல. நீங்கள் அப்படி தானே இருக்குது. அன்றாடம்னா இயேசுவானவருடைய பரிந்து பேசும் ஊழியம். அதுக்கு பதிலாக போப் மார்க்கம் என்ன பண்ணிச்சு? பாழாக்கும் அருவருப்பை ஸ்தாபித்தது. சரிங்களா? போப்பு மார்க்கம் அரசியல் ஆன்மீக வல்லமையாக அரியணையில் அமருவதற்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் அப்படின்னா, பிரான்ஸ் தேசத்தில் பிரான்சின் அரசன் குளோவிஸ் என்ற ஒரு அரசன் கிபி 496 AD 496 ரோமன் கத்தோலிக்கனாக மாறினான். போப்பு மார்க்கத்தை எதிர்த்த விசிகாட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடோடி இனத்தை அவன் முறியடித்து, ஏன்னா இவங்கெல்லாம் போப்பு மார்க்கத்துக்கு எதிர்த்தவர்கள். நீங்கள் படித்து பாருங்கள், இந்த சின்ன கொம்பு என்ன பண்ணுச்சு? 10ல் 3 கொம்புகளை பிடுங்கியதுன்னு படிச்சிருப்போம் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில். சரிங்களா? அதில் கடைசியாக பிடுங்கப்பட்ட 3ஆம் கொம்பு தான் விசிகாத்துகள். அவங்கள முறியடிச்சிட்டு குளோவிஸ் என்ன பண்ணான்னா, போப்பு மார்க்கத்திற்கு ஆதரவு கொடுத்தான். அரசாங்கம் சபையோடு இணைந்து செயல்பட முதலாக வழிவகுத்தவன் இந்த குளோவிஸ். ஆக கிபி 508 ரோமன் கத்தோலிக்கத்தின் சபை சார்ந்த அதிகாரம், எக்லிசியாஸ்டிக்கல் அத்தாரிட்டி ஸ்தாபிக்கப்பட்டது ரோமன் கத்தோலிக்க சபைக்கு. கிபி 538 போப் மார்க்கம் ஆட்சியில் அமர்ந்தது. ஆனால் 508 30 வருஷத்துக்கு முன்னாடியே அதிகாரம் கிடச்சிருச்சு. சரிங்களா? இதனால தான் பிரான்ஸ் நாட்டுக்கு சபை சரித்திரத்தில் பேர் எல்டஸ்ட் சன் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச். கத்தோலிக் சபையின் மூத்த மகன் யாரா? பிரான்ஸ். அப்போது இந்த போப்பு மார்க்கத்தை அரியணையில் உட்கார வச்சதும் யார் தான்? இந்த பிரான்ஸ் தேசம்தான். சரிங்களா? அது 1290 கிபி 508 கத்தோலிக்க சபைக்கான அந்த ஆளுகை அதிகாரம் கிடைத்து விடுகிறது. ஆனால் சீட்டில் உட்காந்தது 538. ஆக 1290 ஆண்டுகள்
1335 ஆண்டுகள் ஆகிய 2 தீர்க்க தரிசனங்களும் கிபி 508 தொடங்குது. 508 தொடங்கின. 1290 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் கிபி 1798 முடியுது. 1335 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் கிபி 1743 1843 முடிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? கத்தோலிக்கத்தை, போப்பு மார்க்கத்தை அரியணையில் உட்கார வச்ச அதே பிரான்ஸ் தேசம்தான் கிபி 1798 கத்தோலிக்கத்தை சீட்லேருந்து கீழே தள்ளிச்சு. 1260 ஆண்டுகள் 1260 இயர்ஸ் அந்த தீர்க்க தரிசனத்தின் முடிவில் பிரான்ஸ் நாட்டு சக்கரவர்த்தி நெப்போலியன், அவனுடைய படைத்தளபதி பெர்த்தியர் என்ன பண்ணான்னா, பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்து அல்லது கத்தோலிக்கத்தின் அந்த அரசாங்கத்துக்குள்ளே புகுந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பிரான்சின் பெர்த்தியர் போப் 6ஆம் பயஸை 6ஆம் பத்திநாதரை கைது செய்து சிறையில் தள்ளினான். அதான் வெளிப்படுத்தல் 13:3 படிக்கிறோம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவான காயம் அடைந்ததுன்னு படிக்கிறோம். அப்போ போப் மார்க்கம் சாவுக்கேதுவாக காயம் அடைந்தது. அப்படி காயம் அடைஞ்ச உடனே இருண்ட காலம் முடிவுக்கு வந்துச்சு. 1798 வேதாகமத்துக்கு கத்தோலிக்கம் விதித்திருந்த தடை நீங்கியது. அநேகர் வேதாகம தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்தார்கள். தானியேல் 12:4 படிக்கிறோம்ல, அறிவும் பெருகிப்போம், அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். எப்போ? முடிவு காலத்தில் இருந்து, முடிவு காலத்தின் ஆரம்பத்திலிருந்து. விளங்குது அவங்களுக்கு? என்னைக்கு போப் மார்க்கத்திற்கு ஒரு அடி விழுந்துச்சோ அதான் முடிவு காலத்தினுடைய ஆரம்பம். சரிங்களா? 1798 தீர்க்க தரிசனம் அப்படித்தான் சொல்லுது. பிரியமானவர்களே, அப்போது அநேகர் தீர்க்க தரிசனங்களை ஆராய்ஞ்சாங்க. மூடப்பட்டு முத்திரை போடப்பட்டிருந்த அந்த சிறு புஸ்தகம் எது? தானியேல் 8 அதிகாரம் வரைக்கும். அந்த புஸ்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் உதவியினாலே அலசி ஆழமான பரலோக ஆசரிப்பு கூடார சத்தியங்களை 2300 ராப்பகல் தரிசனத்தின் வெளிச்சத்தில் கண்டறிந்தார்கள். ஒரு கூட்டம் கண்டுபிடிச்சிச்சு. 1844 முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலையை பரலோகத்தின் மகா பரிசுத்தலத்தில் ஆரம்பித்தார் என்பதை வெளிப்படுத்தல் 14:7 அடிப்படையில் கண்டுபிடிச்சாங்க. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 14:7 படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே இந்த சத்தியத்தை தீர்க்க தரிசனத்தில் ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்ச அந்த கூட்டம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கடந்து செல்ல வேண்டி இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வேலை கொடுத்தாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் தன்னுடைய 2 பாதங்களை பதித்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சின்ன கூட்டத்துக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. நீ மறுபடியும் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். வெளிப்படுத்தல் 10:11 வாசிக்கிறோம். பெரியமானவர்களே, இப்படித்தான் ஒரு சிறு சபையாக இந்த கூட்டம் எழும்பியது. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் உலகம் முழுவதிலும் 212க்கும் அதிகமான நாடுகளில் ஆண்டு எதை வச்சிருக்கிறாரு? செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையை வைத்திருக்கிறார். ஒன்று உங்களுக்கு தெரியுமா? உலகம் முழுசும் இருக்கிற சர்ச்சு 2 சர்ச்சு. ஒன்று வேதத்துக்கு விரோதமாக செயல்படுகிற கத்தோலிக் சபை, இன்னொன்று வேதாகமத்தை போதிக்கிற செவன்த் டே சபை. இந்த 2 சபை தான் உலகம் ஃபுல்லாக இருக்குது. அன்பானவர்களே, கிறிஸ்து எங்கே இருக்கிறார், எப்படிப்பட்ட ஊழியத்தை பரலோகத்தில் செய்து வருகிறார் என்ற வெளிச்சம் 1335 ஆண்டுகள் தரிசனத்தின் முடிவில் தான் உலகத்திற்கு கிடைத்தது. சரிங்களா? பாருங்களேன், கிபி 508 1335 கூட்டினீங்கன்னா 1843 வரும். பெரியமானவர்களே, பரலோகத்தில் இப்பொழுது நடைபெற்று வருகிற நியாய தீர்ப்பின் சத்தியத்தை புரிந்து கொண்டு அதை அறிவிக்கும் பணியை கிபி 1844 முதல் இந்த திருச்சபை ஆரம்பித்தது. விளங்குதா உங்களுக்கு? அதான் படிக்கிறோம் தானியேல் 12:12 1335 நாள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக மகாபரிசுத்தலத்தில் அவர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறவராக, நியாயாதிபதியாக அவர்
வழக்கறிஞராக நம் சார்பில் பிதாவின் சமூகத்தில் நிற்கிறார் என்ற வெளிச்சம் 1843க்கு பிறகுதான் இந்த 2300 ஆப்புகள் தரிசனத்தை படித்ததின் ஆராய்ந்ததின் விளைவாகத்தான் நமக்கு கிடைச்சிச்சு. அதனால தான் இந்த சத்தியத்தை விசுவாசித்து பின்பற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் வெளிப்படுத்தல் 14:13 வாசிக்கிறோம். முத்துவதை விசுவாசிப்பவர்களும் அதை அறிவிப்பவர்களும் பாக்கியவான்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு எச்சரிக்கையை நான் சொல்லி ஒரு கவிதையோடு முடிக்க விரும்புகிறேன். என்ன எச்சரிக்கை தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு தேதி குறிக்கிற அநேக திருவாளர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த டேட்டில் வருவார், அந்த டேட்டில் வருவார் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அதிகம் உதவக்கூடிய சில வேத பகுதிகள் யூத பண்டிகைகள், 7 பண்டிகைகள், ஜூபிலி டே, யூபிலி நாள், 7 எக்காலங்கள், இதெல்லாம் பயன்படுத்துவதோடு 1260 நாட்கள், 1290 நாட்கள், 1335 நாட்கள், இதை என்ன செய்கிறாங்க? இந்த தானியேல் புத்தகத்திலிருந்து பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். சரிங்களா? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருவது முதல் 1260 நாட்களில், அதாவது இன்னும் 3.5 வருஷத்தில் அப்படியே லிட்ரலாக இன்றைக்கி அப்படி சிலர் போதிக்கிறாங்க. இன்னும் கரெக்டாக 3.5 வருஷத்தில் கிருபையின் காலம் முடிஞ்சிடும். இன்னும் அதுக்கப்புறம் ஒரு 30 நாட்கள் கழித்து வாதைகள் ஊற்றப்படும். அதுக்கப்புறம் ஒரு 45 நாள் கழித்து அது நடக்கும், இது நடக்கும், அப்படி இப்படின்னு இன்னைக்கு பரபரப்பாக பலர் சொல்லுகிறார்கள். சரிங்களா? எல்லாம் எதை பயன்படுத்தி? இந்த 1260 நாட்கள், 1290 நாட்கள், 1335 நாட்கள், இந்த கணக்கெல்லாம் அப்படி லிட்ரலாக எடுத்து இன்னைக்கு எப்படி மற்ற சபைகளை போதிக்கிறாங்கல்ல, எலியாவும் மோசையும் அப்படியே கீழே 2 பேர் வருவாங்க, 2 பேரும் உண்மையிலே சாவாங்க, 3 நாள் தெருவில் கிடப்பாங்க. அப்படியாங்க பைபிள் போதிக்குது? அதனோட அர்த்தத்தையே இன்னைக்கு வித்தியாசமாக போதிக்கிறாங்க. ஏனோக்கு எலியான்றாங்க சிலர் மோசை எலியான்றாங்க. 2 பேர் செத்து தெருவில் கிடப்பாங்களா 3 நாள்? அப்படி இல்லை. பைபிள் டசன்ட் டீச் தட் வே. வேதாகமம் அப்படி போதிக்கலை. பிரியமானவர்களே, இந்த உபதேசம் எல்லாம் ரகசிய வருகை, இந்த மாதிரி எலியா வந்து தெருவில் கிடப்பாங்க, சாவாங்க, இதெல்லாமே கேத்தலிக் இன்டர்பிரட்டேஷன், எல்லாம் கத்தோலிக்க வியாக்கியானம். பைபிள் அப்படி சொல்லலை. அன்பானவர்களே, அப்போது அந்த கத்தோலிக்க சில கொள்கைகளை எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு எப்படி போதிக்கிறாங்க தெரியுமா? இன்னும் 3.5 வருஷத்தில் அது நடக்கும், இன்னும் 2.5 வருஷத்தில் இது நடக்கும் என்று நம்முடைய ஆட்கள் போதிக்கிறாங்க. we are to reject the Jesuit literal day principle. ஒரு நாள் தான். தீர்க்க தரிசனத்தில் என்னங்க சொல்லுது பைபிள்? ஒரு நாள்னா ஒரு வருஷம், அப்படி தானே? எசேக்கியேல் 14, எசேக்கியேல் 4:6, என்னாம் 14:34. ஆனால் இன்னைக்கு இந்த கேத்தலிக் சர்ச் தான் போதிக்க கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு நாள்னா ஒரு நாள் தான், 3.5 வருஷம்னா 3.5 வருஷம் தான். அப்படி பைபிள் சொல்லலை. பெரியமானவர்கள், இதைத்தான் சிலர் நம்முடைய சபையில் எடுத்துக்கொண்டு தவறாக போதிக்கிறார்கள். அப்போ எல்லாரும் சொல்கிறத கேட்டு ஏப்பம் விட்டு கடைசியில் ஏமாந்து போய்விட கூடாது. பைபிளையும் தீர்க்க தரிசன ஆவியும் நாம் வைத்து கொண்டு தவறாக திசை திருப்பும் வகையிலும் போதிக்கலாம். நாம் என்ன செய்யணும்? தனிப்பட்ட விதத்தில் வேதாகமத்தை படிக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார்லாம். இப்போ நான் சொன்னேன்னு கூட நீங்கள் என்ன நம்பக்கூடாது. இது கரெக்டாக ஆராய்ஞ்சு நீங்கள் படிக்கணும். சரிங்களா? பாருங்களேன், ஏசாயா 34:16 படிக்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். தேடி படிக்கணும். ஆகவே தான் ஆண்டவர் ஞானவான்கள்னு சொல்லியிருக்கிறார். தானியேல் 12ஆம் அதிகாரத்தை ஒரு சின்ன கவிதையாக வாசிக்கிறேன். கவிதை வடிவில் தானியேல் 12ஆம் அதிகாரம். தேவ ஜனத்துக்கு பெரும் ஆபத்து, எழுந்து நிற்பார் பரத்தில் இயேசு கிறிஸ்து. மிகாவேல். ஜீவ புஸ்தகத்தில் நாமம் உண்டானால் விடுதலை உண்டு, உயிர்த்தெழுதலும் உண்டு. ஊழியம் செய்வோருக்கு உன்னதமான ஒளிமயமான ராஜ்யமும் உண்டு, நட்சத்திர கிரீடமும் உண்டு. முடிவு காலம் மட்டும் முத்திரை போடு என்று கட்டளை பெற்றான் தானியேல். மிகாவேலையும் கண்டான் தரிசனத்தில் இதக்கேல் ஆற்று தண்ணீர்களின் மேல். ஆச்சரியமான காரியங்கள் எப்போது முடியும் என்றான் 2 வானதூதரில் ஒருவன். 2 கரம் உயர்த்தி காலங்கள் அரைக்காலம் செல்லும் என்றார் இறைவன். பொருள் புரியாமல் புலம்பினான் தானியேல். நீ போகலாம் என்றான் கேப்ரியேல். தானியேலின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் புதையல் போல் முத்திரிக்கப்பட்டது. முடிவு கால தொடக்கத்தில் ஞானவான் கூட்டம் அந்த முத்திரையை உடைத்தது.
அன்றாடம் அகற்றப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு அமர்த்தப்பட்டு 1290 ஆண்டுகள் சென்றது. 1335 ஆண்டுகள் கழித்து காத்திருந்து கரை சேர்கிறவன் பாக்கியவான் என்றது தூதனின் குரல். நித்திய வாழ்வின் நிச்சயத்துடன் நித்திரைக்கு போனான் தானியேல். எனக்கும் நித்தியம் உண்டு எனும் நிச்சயம் கொண்டு வாழ்வோம் நாமும் இங்கே தானியேல் போல். இதுவே தானியேல் 12ஆம் அதிகாரம். அன்பானவர்களே, தானியேல் 12:10 வாசிக்கிறோம். ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். தானியேல் 12:10. சங்கீதம் 107:43 சொல்லுது, ஞானவான்களோ கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள். யாருங்க அது? 1335 ஆண்டுகளின் முடிவில் பூலோகத்தில் வெளிப்பட்ட பரலோக தூது, இந்த பூமியில் வெளிப்பட்ட பரலோக தூது என்ன தூது? முத்தூதுங்க. ரெவலேஷன் 14 6-12 படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 14 6-12 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ். சரிங்களா? இது ஏஞ்சல் டிவியில் அந்த சாது சுந்தரையா பேசுவார். ஏன்னா அவர் 7th ஸ்பைசர் காலேஜில் படித்தவர். முத்தூது பற்றிலாம் பேசுவார். சரிங்களா? அவருக்கு தெரியும் முத்தூது தான் உலகத்திற்கு செல்ல வேண்டிய கடைசி தூது. தானியேல் 12:10 சுட்டி காட்டப்படும் ஞானவான்கள் யார்? அந்த வசனம் படிச்சீங்கன்னா, அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். 3 வார்த்தை அந்த வசனத்தில். பியூரிஃபைடு, சுத்தமாக்கப்படுதல் அப்படின்னா முதல் தூதுக்கு செவி கொடுத்து தனிப்பட்ட பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறவர்கள். தேவனுக்கு பயந்தவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. சரிங்களா? அப்போ அந்த தூதை புரிஞ்சுக்கிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும். 2வது தூது வெண்மையாக்கப்படுதல். 2ஆம் தூதுக்கு செவி கொடுத்து கூட்டணி பாவத்திலிருந்து விலக்கி காக்கப்படுகிறவர்கள். கூட்டணி பாவம் என்ன? அதாவது எல்லாரும் சொல்றது நம்புறது கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் வேதாகமத்தை படித்து என்ன செய்யணும்? எது தவறோ எது பொல்லாங்கோ அதுக்கு விலகி நம்ம நிற்கணும். கூட்டணி பாவங்கள்லேருந்து விலகணும். அதாங்க 2ஆம் தூது. 3வது தூது என்ன அப்படின்னா புடமிடப்படுதல். 3ஆம் தூதுக்கு செவி கொடுத்து மிருகத்தின் முத்திரையை பெறும் சோதனையில் இருந்து தப்பி பிழைக்கிறவர்கள். 3ஆம் தூது என்ன சொல்லுது? நீ தேவனுடைய பக்கமா பிசாசின் பக்கமா? தேவனுடைய முத்திரையா மிருகத்தின் முத்திரையா? தேவனுடைய நாளா போப்பு மார்க்கம் கொண்டு வந்த நாளா? சரிதான். பைபிள் சொல்லுகிற ஓய்வு நாள் என்ன? 7ஆம் நாள். 10 கட்டளை தான் இருக்கு. இன்னைக்கு கத்தோலிக்க சபை கொண்டு வந்த நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை வர்ஷிப். சரிதானே? சண்டே வர்ஷிப். பைபிள் ப்ரூவ்ஸ் இட். சர்ச் ஹிஸ்டரியில் தெளிவாக இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ இந்த சத்தியங்களை புரிஞ்சு அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். யார் தெரியுமா? ஞானவான்கள். அந்த முத்துவதை புரிஞ்சு அதன்படி நடக்கிறவங்க தாங்க, அதை போதிக்கிறவங்க தான் ஞானவான்கள். இயேசுவை நேசித்து அவருடைய 10 கட்டளைகளின்படி நடக்கிறவர்களே பாருங்களேன். 7 காரியம் சொல்ல போறேன். யதார்த்தவான்கள் ஏசாயா 43:9, நீதிமான்கள் எசேக்கியேல் 18:9, ஞானவான்கள் தானியேல் 12:10, சத்தியவான்கள் யோவான் 18:37, மீதமானவர்கள் ரெமினன்ட் வெளிப்படுத்தல் 12:17, பரிசுத்தவான்கள் வெளிப்படுத்தல் 14:12, பாக்கியவான்கள் வெளிப்படுத்தல் 22:14. வசனத்தெல்லாம் படிச்சு பாருங்க. அன்பானவர்களே, கர்த்தருக்காக நிற்போம், கட்டளைகளுக்காக நிற்போம், கடைசி வரை நிற்போம். இதான் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கிற சத்தியம். முடிவு காலத்தின் ஞானவான்களாக நீங்கள் நிற்க விரும்புகிறீர்களா? நான் விரும்புகிறேன். நீங்கள் விரும்புகிறீர்களா? அதற்காக தீர்மானம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய மகத்துவமான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் தானியேல் புத்தகத்தை படிப்பதற்கு எங்களுக்கு கடந்த நாட்கள் எல்லாம் இன்று வரைக்கும் நீர் பாராட்டின எல்லா கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை தீர்க்க தரிசனங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள கடினமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் ஞானவான்கள், பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள் என்றெல்லாம் நாங்கள் படித்தோம்ப்பா. ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். எங்களை அந்த பட்டியலில் அப்பா நீர் வைக்கும்படியாய் செபிக்கிறோம். வேதாகமத்தை ஏனோதானவென்று நாங்கள் நம்பாதபடி அவர் சொன்னார்,
எங்கள் போதகர் சொன்னார் என்று நாங்கள் நம்பாதபடி நாங்கள் தனிப்பட்ட முறையில் வேதாகமத்தை ஆராய்ந்து அறிந்து அந்த வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த கடைசி நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற நாங்கள் உமக்கென்று உண்மையாய் ஆண்டவரை நேசித்து உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று இயேசுராஜா நீரே சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைக்கு இசைவாய் நடக்கிற கிருபைகளை எங்களுக்கு நீர் தாரும். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேவைகளோடு வியாகுலங்களோடு பலவிதமான பாரங்களோடு விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறவர்களுக்கு அவர்கள் தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே திருமதி சுந்தரம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டம்மாவுக்கு நல்ல சுகத்தை விடுதலையை அவங்களுக்கு தாரும் கர்த்தாவே. அவர் எடுக்கிற சிகிச்சையில் உடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. அண்ணாலம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு வர வாரத்தில் இருக்கிற ஆப்ரேஷனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. தீக்காயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சிஸ்டர் ஜூலி அவங்களை 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் தொட்டு நல்ல சுகம் தருவீராக. பாலமுருகன் இளவரசி தம்பதிக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கிருபையாய் கொடுத்து அவர்கள் எழுதி கொடுத்த ஜெபத்தை ராஜா நிறைவேற்றி கொண்டு அவங்களுக்கு நீர் அற்புதம் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பாஸ்டர் ஜேக்கப் அவர்களுடைய மனைவி திருமதி எமிலி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கண்ணில் இருக்கிற அந்த பாதிப்பு எல்லாத்தையும் சுகமாக்கி பரிபூர்ண விடுதலையை தாரும் ஆண்டவரே. பசுபதி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அம்மாவுக்கும் ஆண்டவரே ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல பரிபூர்ணமான சுகத்தை தேவன் தருவீராக. இந்த நாளிலே மீண்டும் ஒரு விசை தங்கள் குழந்தையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற டேனியல் சாம், பர்லின், ஜெதிதியா, ரிட்லி சாமுவேல் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நிமித்தம் வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவனே, நாங்கள் இங்கிருந்து போகும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். அடுத்த வாரத்தில் பிப்ரவரி 9ஆம் தேதி திருமணத்திற்காய் காத்திருக்கிற டோனி, பிருந்தா ஆகியோருடைய திருமணத்திற்காய் ஜெபிக்கிறோம். 2 வீட்டாரை ஆசீர்வதியும். அந்த திருமணம் தேவாசீர்வாதத்தோடு சம்பூர்ண நிறைவோடு நடைபெறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த நாளில் வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள், விருந்தினர்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. சொல்லப்பட்ட சத்தியங்கள் எங்கள் மனதில் பதியட்டும். ஒருவேளை சிலருக்கு இந்த சத்திய வார்த்தைகள் புரியாமல் இருந்தால் ஆண்டவரே புரிய வேண்டும் என்ற ஜெபத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் முயற்சி எடுக்க உதவி செய்வீராக. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். மதியம் நடக்க போகிற போர்டு மீட்டிங்கையும் ஆசீர்வதிங்க. தேவநாமம் மகிமைப்பட கர்த்தர் எங்களை இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடனங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் இந்த நாளிலே தேவ சன்னிதானத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளில் இணைந்த விசுவாச பிள்ளைகள், விருந்தினர்கள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் வேண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.